அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பதிவு. இருமனம் இணையும் திருமணம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு அற்புதமான ஒரு திருமணத்தை பற்றி தான். நம்முடைய குடும்பங்களில் நிறைய பேர் வீட்டில் திருமண வயதை எட்டியும் நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகாமல் இருக்கலாம், உள்ள சொந்தக்காரங்க யாருக்காச்சும் இருக்கலாம். அது மாதிரி நிறைய குடும்பத்தில் அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் திருமணமான தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி உங்களுடைய ஜாதக ரீதியாக கூட என்ன தோஷங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான இந்த ஒரு பாட்டை நீங்கள் உங்கள் பூஜையில் நீங்கள் சொல்லி பாருங்களேன், நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் கெட்டுமேல சத்தம் கேட்கும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு. நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நம்முடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது சாக்ஷாத் நம்முடைய முருகப்பெருமான் தான். முருகா அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையிலே சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 பேரோட திருநாமங்கள் அடங்கியிருக்கத வேதங்கள் சொல்லுது. அதனால் முருகப்பெருமானை யார் வேணாலும் எப்போ வேணாலும் வணங்கலாம். அதே மாதிரி திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை, கடன் சொத்து பிரச்சனை, நீளம், என்ன விஷயங்களாக இருந்தாலும், நோயாக இருக்கட்டும், பகையாக இருக்கட்டும், இந்த தொழில் பிஸ்னஸ் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய முருகன் கிட்ட நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை முழுமையாக்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம், திருமணம் தான். ஏன்னா திருமணம்ங்கிறது ஒரு 1000 காலத்து பயிர்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் சரியான வயசில் கல்யாணம் நடக்கிறதுங்கிறது கிடையாது. ஏதோ காரணங்கள் இருக்கலாம், திருமண தடைகள் இருக்கலாம், இல்லாட்டி திருமணம் தாமதமாகிறதுக்கு நல்ல வரன் அமையாமல் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் நல்ல செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குடைய ஒவ்வொரு கனவுகள், அது மாதிரி ஒவ்வொரு வெறுப்புகள், அதுக்கேற்ற மாதிரி திருமணங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அப்படியே தள்ளி போய் அப்படியே கொஞ்சம் நாள் ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான வரன் அமையாமல் இருக்கிறது. இது மாதிரி பல பிரச்சனைகள், பல காரணங்கள் இருக்குது. இதுக்கு இடையில ஜாதகத்தில் பிரச்சனை, நவகிரக தோஷம், பித்ரு தோஷம், அது மாதிரி நிறைய தோஷங்களும் காரணங்கள் சொல்லப்படுது. சிலருக்கு திருமணம் ஆகலைங்கிறது பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் ஆயிட்டும் நிறைய குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும். திருமணத்திற்கு அப்புறமும் கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் சண்டைகள், கணவன் மனைவி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறது, நிறைய பேர்கள் கருத்து வேறுபாடுகளாகி டைவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு அப்படிலாம் போயிருக்க சிச்சுவேஷன் இருக்கும். இது மாதிரி என்ன பிரச்சனைகள் வேணாலும் இருக்கட்டுங்க, கணவன் மனைவி ஆகிறதுக்கு, கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள், இது மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அப்படிப்பட்ட பிரச்சனைகளை 48 நாளில் தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது. இது நம்ம யாருமே சொன்னதில்லை இல்லைங்க, சாக்ஷாத் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்ன மிக அற்புதமான ஒரு பதிகம் தான் இந்த திருப்புகழ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முருக கடவுள் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூல். ஒரு மண்டலம், அதாவது 48 நாளுக்குள்ளே நம்ம குடும்பத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு அருணகிரிநாதர் முருகனை பற்றி பாடி அருளிய மந்திர திருப்புகழில் திருமணம் ஆகாதவர்கள் டெய்லி காலையில் அல்லது மாலையில் ஒரு நாளைக்கு 6 தடவை, அப்படி மொத்தம் 48 நாளைக்கு யார் வீட்டில் யார் ஒருத்தங்க பாராயணம் பண்ணுறீங்களோ அவங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், திருமண தோஷங்கள் இருந்தாலும், என்ன தோஷங்கள் இருந்தாலும் எல்லாமே நீங்கி அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே அதுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இந்த திருப்புகழில் மொத்தம் 13,000க்கு அதிகமான பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பலன்கள் தரக்கூடியது. நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து நம்ம சீக்கிரமாக வெளியில் வரத்துக்கு, அதுக்கு நல்லபடியாக சொல்யூஷன் கிடைக்கணும், நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம திருப்புகழ் பாராயணம் பண்ணாலே போதும்னு சொன்னவர் தான் நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அப்படி நம்முடைய குடும்பத்தில் திருமணங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, இதற்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா அப்படின்னு ஒரு பக்தர் ஒருவர் கேட்டதுக்காக நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர் கொடுத்த இந்த ஒரு கல்யாண திருப்புகழ் தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த கல்யாண திருப்புகழை நீங்கள் கரெக்டாக 48 நாளைக்குள்ளே நம்ம, அதாவது இந்த பாடலை காலையில், அதாவது திருமணம் ஆகாதவங்க காலையிலையோ மாலையிலையோ எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு மொத்தம் 6 முறை, அது மாதிரி 48 நாளைக்கு கண்டிப்பாக பாராயணம் பண்ணும். அப்படி அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கெட்டிமேல் சத்தம் அதை கேட்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்குங்க. இதில் நிறைய பேருக்கு டவுட் வரலாம். இந்த பதிகத்தை திருமணம் ஆகாத
பெண் அல்லது பையனோ அவங்க வந்து தான் படிக்கணுமா, இல்லை அவங்களுடைய தாயாரோ இல்லை அப்பாவோ அம்மாவோ படிக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். தாராளமாக படிக்கலாம். நம்மளுடைய பெற்றவங்க யார் வேணாலும் இந்த திருப்புகழ் பாடலை நம்ம சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம ஒரு மண்டலம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் எப்பேற்பட்ட தடைகளும் போகும். இது கல்யாணம் ஆனவங்க படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் திருமணம் ஆனவர்கள் இந்த திருப்புகழை படித்தானா நம்ம குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். நிறைய பேர் வீட்டில் கல்யாணம் ஆகிட்டு டைவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி நீங்கள் கணவனோ மனைவியோ யாராச்சும் ஒன்றா இருந்தால் நமக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் கணவனோ மனைவியோ நீங்கள் படித்தா கூட நிச்சயம் பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் கூட ஒன்றா சேரத்துக்கு ஆனால் ஒன்றா சேருவாங்கங்கிறதே ஒரு ஐதீகம். அதனால் அப்படிப்பட்டவங்களும் இந்த பாடலை பாராயணம் பண்ணலாங்க. இந்த பாடல் எதற்காக ஏற்றப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலானது நம்முடைய திருச்செந்தூர் முருகனை நினச்சி பாடப்பட்ட ஒரு பாட்டு. மனசில் இருக்க துன்பங்கள் கவலை இது எல்லாமே போயிட்டு கல்யாண மாலை கை கூட முருகப்பெருமானுடைய திரு மார்பில் இருக்கும் மாலையை வேண்டி அப்படி நம்ம கெஞ்சி பாடுறது மாதிரி இந்த ஒரு பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பாடல் பார்க்கலாம். விரல்மார் அணைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலுந்த வெயில் காய மிதவாடை வந்து தழ்போல ஒன்ற வினைமாதர் தம்தம் வசைக்கூற குறவானர் குன்றில் உரைப்பேதை கொண்ட கொடித்தான துன்ப மயில் தீர குளிர்மாலையின் கணனி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானு உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவால் அறிந்த இந்நிறுதாளி இறைஞ்சி மடியாரி இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே. இதுதாங்க அந்த பாடல். இந்த பாடல் இப்போ படிக்கிறவங்களுக்கு பெற்றவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்த பாடலானது திருச்செந்தூர் முருகனை நினச்சி நம்ம பாடுற பாடல். அப்போ திருச்செந்தூர் படம் நம்ம வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பூஜை அறையில் திருச்செந்தூர் படம் இருந்ததுன்னா உத்தமம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் முருகன் படம் இருக்கும். அப்படி எங்கள் வீட்டில் திருச்செந்தூர் படம் இல்லைம்மா, உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா இதற்காக தனியாக நீங்கள் ஒரு திருச்செந்தூர் படம் கூட சுவாமி படம் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எங்கள் கிட்ட வாங்கிறதுக்கு அப்படி முடியலன்னா சுவாமி அறையில் நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த தீபத்தை நீங்கள் சாக்ஷாத் நம்முடைய திருச்செந்தூர் முருகனை பாவிச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். அது மாதிரி தினம் 6 முறைன்னு போட்டிருக்காங்க. அப்போ தினம் 6 முறைனா 6 தடவை நாங்கள் விளக்கு ஏற்றணுமா அப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். இதுக்கு ஒரே ஒரு தடவை தீபம் மட்டும் ஏற்றி ஒரே தடவை நம்ம 6 தடவை படிச்சிடணும். அதாவது இந்த ஸ்லோகத்தை உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே 6 தடவை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். இதை எத்தனை நாள் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து 48 நாள் கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும். இந்த 48 நாட்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது தான். இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ நிச்சயம் நீங்கள் அசைவங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதை யார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இல்லாட்டி உங்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்லை அக்காவோ தங்கையோ ரத்த வழி உறவுகளுக்கோ இல்லை உங்களோட சொந்தக்காரவங்களை தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி நீங்கள் அவங்க சார்பாக நினச்சி கூட நீங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன்கிட்ட இந்த பாடல் நீங்கள் பாடலாம். எந்த நேரத்தில் பாடலாம்? காலையில் நீங்கள்னா காலையில் 5லேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளே பாடலாம். இல்லை காலையில் டைம் எங்களுக்கு ஒத்து வரலாமான்னா நீங்கள் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்கு நம்ம விளக்கு ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த டைம் பாடலாம். அதே மாதிரி இப்போ காலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இந்த ஒரு இதை டெய்லி இப்போ 6 தடவைக்கு நம்ம காலையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நீங்கள் எப்பயுமே காலையில் தான் பாடணும். இப்போ இல்லை நீங்கள் மாலை வேலையை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே அந்த 48 நாட்களும் நீங்கள் ஈவினிங் தான் நீங்கள் பாடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் காலையில் ஒரு நாள் சாயங்காலம் அப்படி நீங்கள் மாற்றி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ பெண்களுக்கான அந்த மாதவிலக்கு வந்துருச்சு, எங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அப்போ என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 10 நாள் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடுவில் இருக்க அந்த பீரியட்ஸான 5 நாள் நீங்கள் தவிர்த்துட்டு அடுத்து நம்ம 6ஆவது நாள் தலை குளிச்சதுக்கப்புறம் அது 11ஆவது நாளாக நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் எப்பயும் போல் கண்டினியூஸாக சுவாமி கிட்ட படிக்கணும். அது மாதிரி எந்த இதில் நம்ம தீபம் எந்த திசையை நோக்கி இருக்கணும், நம்ம என்ன சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா, தீபமானது கிழக்கு திசை நோக்கி தான் ஏற்றணும். அதுக்கு எண்ணெய், அதாவது சுத்தமான நல்லெண்ணெய் அல்லாட்டி நெய், இந்த 2ல் எது வேணாலும் பண்ணிக்கலாம்.
சுவாமிக்கு ஏதாச்சும் பிரசாதமாக உங்கள்கிட்ட இருக்க திராட்சையோ இல்லை கல்கண்டோ இல்லாட்டி வெறும் அந்த பசும்பாலில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அது மாதிரி சுவாமிக்கு எது உங்களால் என்ன முடியுதோ, ஆனால் கண்டிப்பாக டெய்லி அந்த 48 நாட்களும் கண்டிப்பாக சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி தான் ஆகணும். 48வது நாள் முடியுது பார்த்திங்களா, அந்த கடைசி நாள் சுவாமிக்கு நமக்கு அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் வந்து ஒரு இந்த பிரச்சனைகள் எல்லாம், திருமண தடைகள் எல்லாமே கண்டிப்பாக முடிஞ்சு ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த கல்யாணமானது கைக்கூடி வந்திருக்கும். அப்போ 48வது நாள் சுவாமிக்கு சக்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் பண்ணி தூப ஆராதனைகள்லாம் பண்ணி நீங்கள் இந்த பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த பூஜையை, இந்த ஸ்லோகம் சொல்கிறத நாங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அதில் உங்களுக்கு எந்த நாள் தோதுவாக இருக்கோ, இல்லை முருகனுடைய செவ்வாய்க்கிழமையோ, இல்லை விசாக நட்சத்திரமோ, இல்லை முருகனுடைய சஷ்டி, அது மாதிரி என்ன விரத நாட்கள் அது மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாட்டி அஷ்டமி, நவமி, சந்திராஷ்டமம் யார் படிக்க போகிறீங்களோ அந்த சந்திராஷ்டமம் நாட்கள் இல்லாத அன்னைக்கு நீங்கள் இதை வந்து ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 48 நாள் பக்கத்தில் இங்கே துக்கம் நடந்து போச்சு, சொந்தக்காரங்களுக்கு துக்கமாயிருச்சு, அப்படி இறந்தவங்க வீட்டுக்கு நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே கூடாது. நம்ம திருமணத்துக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு நிச்சயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு துக்க வீட்டுக்கு போக மாட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்காக ஒரு சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் சுவாமிக்கிட்ட வேண்டுறீங்க, அதனால் கண்டிப்பாக துக்க வீட்டுக்கு போகக்கூடாது. உங்களுடைய எல்லா சந்தேகமும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறோம். அப்படியும் இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது இந்த பூஜையில் சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, அதுக்கு நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறோம். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திருப்புகள் நிச்சயம் படிங்க. உங்கள் குடும்பத்தில் சீக்கிரமாக கெட்டிமேளம் சத்தம் கேட்கறதுக்கு முருகன் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக துணை இருப்பார். நாங்களும் உங்களுக்காக முருகன் கிட்ட வேண்டிக்கிறோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.